ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். பர்சனல் விஷயத்தை நான் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது பர்சனல் விஷயம் கிடையாதுங்க. எங்கள் ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எங்கள் ஊரில் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுதோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இதில் எப்படி என்னோடய ஹஸ்பண்ட் இன்வால்வ் ஆனாங்க, என்னோடய ஹஸ்பண்டுக்கு இப்போ என்ன நிலமை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் ஊரில் என்னென்ன நடந்துச்சு, எங்கள் ஊரில் எந்த பிரச்சனைக்காக என் ஹஸ்பண்ட் போராடிட்டுருக்காங்க, அந்த பிரச்சனையில் என் ஹஸ்பண்ட் என்ன நிலைமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என் ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிய வரும். மட்டும் இருக்குதையா, அத மட்டும் காணல, போன இடம் தெரியல. பரவநட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே, ஆரறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறும கோட்டை வளர்க்குற, இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாதி பேத்துக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே சுற்றி செங்க சூளைகள் தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த செங்கசூளை எத்தனை இருக்கும்னா ஒரு 150க்கு மேலே தாங்க இருக்கும். அவ்வளோ செங்கசூளை. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஒரு பசுமையான ஒரு கிராமமாக இருந்துச்சுங்க. இப்போ அந்த கிராமத்தில் ஒரு 150 செங்கசூளைக்கு மேலே இருக்குது. இந்த 150 செங்கசூளை எங்கள் ஊர்லேருந்து உள்ளவங்க மட்டும் வச்சுருக்காங்களா அப்படின்னா இல்லை, சுற்றி உள்ள கிராமத்தில் இருந்தும் வச்சுருக்காங்க. விஸ்வநாதபுரி அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுக்கப்புறம் வாசுதேவநல்லூர், அதுக்கப்புறம் சொக்கனாமுத்தூர், இந்த மாதிரி உள்ளாறு, இந்த மாதிரில உள்ளவங்கள்லாம் எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக எங்கள் ஊருக்குள்ளே செங்கசூளையை அமைச்சிட்டாங்க. இப்போ என்ன இதுலேருந்து நான் சொல்ல வரேன்னா, நாங்கள் சென்னையில் தான் என் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னையில் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு மாறி வந்தாங்க. இங்கே திருநெல்வேலிக்கு வந்தாங்க. திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சொந்த ஊரான சிவேரில் வீடு கட்டி நாங்கள் எங்களை இங்கே செட்டில் பண்ணிவிட்டு அவங்க திருநெல்வேலியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே வந்துட்டு போக இருக்கையில் நம்ம காட்டை போய் பார்க்கையில் காடு ஃபுல்லாகவே செங்கசூளை. ஒரு மினி கிராமம் காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. எங்கள் ஊர் சின்ன ஊருங்க. அந்த ஊரோட பெரிய ஊர் மாதிரி அந்த காடு ஃபுல்லாகவே ஊர் மாதிரி செங்கசூளையை வச்சு அங்கே ஃபுல்லாக மக்கள் நடமாட்டாங்க. அப்போ அனிமல்ஸுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. யானைகள்லாம் விவசாயம் பண்ணுற இடத்துக்கு உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டு, இந்த செங்கல்சூளை அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி அனுமதி இல்லாமல், அனுமதி பெறாமல், எல்லா செங்கசூளையுமே அனுமதி பெறாமல் தான் எங்கள் ஊரில் நடந்துகிட்ருக்கு. ஒரு செங்கசூளை கூட அனுமதி பெற்று நடக்கலை. அப்போ அந்த அனிமல்ஸ் பூரா, காட்டில் வாழ்கிற அனிமல்ஸ் பூரா விவசாயம் பண்ணுற இடத்துக்கு விவசாயிகளை தொல்லை பண்ணுற மாதிரி உள்ளே எல்லாமே யானைலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு விவசாய நிலத்துக்குள்ளே. அப்போ இந்த நெல்லெல்லாம் அழிக்கிறது, கரும்புகளெல்லாம் யானை பாழாக்கிட்டு போயிடுறது. ஏன்னா அது வாழ்கிற இடத்துல ஃபுல்லாக செங்கசூளையை வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக மனுஷங்க அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அப்போ யானை நம்ம ஊரை தேடி தான் உள்ளே தான் வரும். காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுற காட்டுக்குள்ளே தான் உள்ளே வரும். இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்டு அப்புறம் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுன்ட்டு பசுமை ஆய்வு மையத்துக்கு மத்திய கவர்மெண்ட்டில் பசுமை ஆய்வு மையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போட்டாங்க. போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 41 செங்கசூளையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற செங்கசூளையும் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, மதுரை கோர்ட்டில் என் ஹஸ்பண்ட் பேரில் ஒரு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு மண்ணில் பூரா
திருடி களவாண்டு செங்கச்சோலைக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. விவசாயத்துக்கு யாருமே மண்ணை வந்து கொடுக்காம செங்கச்சோலைக்கே எல்லா மண்ணையும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்க. நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து சும்மாலாம் போடலைங்க. எங்கள் ஊரில் எப்படி எப்படி என்னென்ன அட்டூழியம் நடந்துட்டுருக்கோ அதை தான் நாங்கள் வந்து போட்டோம். அப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் ஊரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். விவசாய நிலங்கள் பூரா அப்படியே பள்ளம் பள்ளமாக தோண்டி 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 மழை நேரத்தில் அந்த நிலங்கள் பூரா ஒரு பெரிய குளமாகி குளம் மாதிரி காட்சியளிக்குது. வயல் நிலம் பூரா. வயல் நிலத்தில் யாருமே பாடுபட முடியாதுங்க இனிமேல். ஏன்னா அவ்வளோ மண்ணை எடுத்துட்டாங்க. ஒரு அடி மண் எடுக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உத்தரவு இருக்குது. ஆனால் இவங்க பல அடி ஆழத்தில் மண், அதுக்கப்புறம் அந்த குளங்களில் ஃபுல்லாக குளங்களை நோண்டி மண் திங்கிற மாதிரி தின்னுட்டாங்க. மண் தின்னி மாதிரி எல்லா மண்ணையும் தின்னுட்டாங்க. தின்னு விற்று காசு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து ஊரையே நாஸ்தி ஆக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர்க்காரங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, சுற்றி உள்ள எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து எங்கள் ஊரை வந்து நாஸ்தி ஆக்கிட்டாங்க. ஒரு பசுமையாக இருந்த கிராமத்தை ஒன்றுமே இல்லாமல் அடுத்த தலைமுறை வந்து வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் ஏஜில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், நம்ம ஊரே இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சேர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. போராடிக்கிட்டு இருக்கையில் மதுரையில் கோர்ட்டில் இது பண்ணது மண் அள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து மண் அள்ளியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு, ஆர்டிஓக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் போய் அதை வந்து செக் பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போயிருந்துச்சு. இது தெரிஞ்சதுமே சில செங்கச்சோளக்காரங்கள்லாம் ரொம்ப அபதாரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, உடனே என் ஹஸ்பண்டை வந்து எப்படியாவது தாக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதில் முக்கியமாக கஜேந்திரன் அப்படிங்கிறவர் விஸ்வநாத பெரிய சேர்ந்த ஒருத்தர் கஜேந்திரன் அப்படின்னு. அவரோட ஒய்ஃப் வந்து போலீஸாக இருக்காங்க. அவரோட மருமகன் வந்து வக்கீல். இவங்க தான் வந்து என் ஹஸ்பண்டை வந்து தாக்குனது வந்து இவங்க தாங்க. சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டில் நின்று எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்த என் ஹஸ்பண்டை திடீர்னு தலையில் வந்து சப்புன்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா என் ஹஸ்பண்டு ஒரு 30 பேர் 25 பேருக்கு மேலேங்க, 25 பேர்லேருந்து 30 பேர் வரைக்கும் எங்கேருந்து தான் வந்தாங்கன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது, எங்கள் ஊருக்காரங்களும் கிடையாது. நீ இறங்கி வந்து கூலிப்படையாக தான் இருக்கும்னு எனக்கு வந்து தோணுதுங்க. நீ இறங்கி வந்து அவ்வளோ பேரும் சேர்ந்து என் ஹஸ்பண்டை வந்து அட்டின்னு அடிச்சிருக்காங்க. அடிக்கையில் எங்கள் மாமனார் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எங்கள் மாமனார் வந்து ஏற்கனவே ஹார்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணி அவரை வந்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. பிள்ளைய அடிக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பிள்ளைய வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு பார்த்துக்கோங்க. அடித்து கொன்னாலும் கொன்றுவாங்க அப்படின்ட்டு. எனக்கோ என் மகனுக்கோ யாருக்குமே இங்கே பஸ் ஸ்டாண்டில் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. யாரும் எனக்கு சொல்லலை. இல்லைன்னா நானும் போயிருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு யாரும் சொல்லலை. அந்த சூழ்நிலையில் சொல்ல முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்டை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தை தான் அங்கே ஊரில் உள்ளவங்கெல்லாம். ஆனால் கண்டிப்பாக சொல்லணுங்க, சின்ன பசங்க எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பார்த்துக்கோங்க. எல்லாருமே யங்ஸ்டர் தான். என்னால் வந்து தெளிவாக என்னால் பேசவே முடியலைங்க. ஏன்னா 2 நாளாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என் ஹஸ்பண்டை நினச்சோம் எனக்கு வந்து பேசி எனக்கு வந்து தொண்டையே பாருங்கள் கரகரன்னு ஆகிட்டு அந்த நிலைமைக்கு வந்து நாங்கள் வந்து ஆளாயிட்டோம். ஒரு ஊருக்காக நல்லது செய்ய போய் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறது என் மூலியமாகவே தெரியுது பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக என் ஹஸ்பண்டை தாக்கி அடித்து இது வரைக்கும் என் ஹஸ்பண்டு எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட எதிர்த்து கூட பேச மாட்டாங்கங்க, பெட்டிஷன் போடுவாங்க. ஆனால் மற்றவங்கள குறை பேசுகிறதோ இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறதோ எதுவுமே எந்த ஒரு வார்த்தைகளும் தவற விட்டதே கிடையாது. என் ஹஸ்பண்டு அவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு ஆள். நான் கூட ஒரு கோவத்தில் யாரையாவது ஏதாவது எனக்கு வந்து இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா கட் அண்ட் ரைட்டாக நான் பேசுகிற ஆள். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி கிடையாது. ஒருத்தவங்களோட மனசு வந்து பாதிக்கப்படுமேன்ட்டு அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஆளுங்க. அந்த ஆள் அவங்கள போட்டு அந்த மனுஷனை போட்டு அடின்னு அடித்து கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் சட்டையெல்லாம் பனியனெல்லாம் அப்பா எனக்கு சொல்லவே என்னால் முடியலைங்க. இந்த வீடியோவில் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்டை எதிர்த்து பேசினாலே எல்லா மனைவிகளுக்கும் வர்ற அதே கோபம் எனக்கும் வருங்க. அந்த மாதிரி இருக்கையில் என் ஹஸ்பண்டை அடித்து என் கண்ணால் நான் பார்க்கவே இல்லைங்க. பார்த்துருந்தா நான் செத்து போயிருப்பேன். அந்தளவுக்கு ஆயிருக்கும். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. யார்கிட்டையும் தகாத வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஊருன்னு ஊருக்காகவே உழைக்கிற ஆளுங்க. ஊருக்காக உழைச்சி அந்த ஊருக்காகவே அடி வாங்கின மாதிரி ஆகிப்போச்சுங்க. கடைசி அந்த எந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த ஊரில் வச்சு அவங்கள வந்து கூலிப்படையை வச்சு
வெளியில் உள்ள கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்து என் ஹஸ்பண்டை வந்து அந்த அடி அடிச்சிருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டை அடித்தது இல்லை. சரி, அடித்தது அடிச்சுட்டு போட்டோம். அடித்து தரன்னு இழுத்து என் ஹஸ்பண்டை அடிச்சிட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு காப்பாற்றுறதுக்காக அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்க எல்லாம் ஒடியாந்து தடுத்து என் ஹஸ்பண்டை காப்பாற்ற போனதுக்கு அவங்க மேலெல்லாம் பிசிஆர் வழக்கு. பிசிஆர் வழக்கு வந்து எதுக்கு தான் போடணும் ஒரு இதே இல்லைங்க. நாங்கள் வந்து சிசிடிவி கேமராவில் எல்லாம் பதிவாயிருந்துச்சு. அவ்வளோ பதிவுகளையும் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே ஹார்ட் டிஸ்கோட சேர்த்து ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட ஒரு ஆதாரமும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டு பிசிஆர் வழக்கு போட்டாங்க. பிசிஆர் வழக்கு போட்டுட்டு அடி வாங்கினது நாங்கள், எல்லாமே நாங்கள். பிசிஆர் வழக்கும் எங்கள் மேலே. அவன் வந்து ஓன் பெயிலில் 1 மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு 1 மணி நேரத்தில் அந்த வக்கீல் வெளியில் வந்துட்டான். அப்போ என்ன தான் நடக்குது இந்த உலகத்தில்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நியாயத்துக்காக போராடின என் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்க இவன் வந்து 1 மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டான். என்ன தான் நடக்குது சொல்லுங்கள் இந்த உலகத்தில்? காப்பாற்ற வந்தவங்க மேலெல்லாம் நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு ரோட்டில் வச்சு என் புருஷனை கொன்னா கூட எவன் காப்பாற்றுவான்? எல்லாவனும் வீடியோ தான் எடுப்பான் சுற்றி நின்று. ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்குறோம். அடிக்காங்க, கொல்றாங்க, கத்தியால் குத்துறாங்க, எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க மக்கள் சுற்றி நின்று. எப்படி மக்கள் போய் காப்பாற்றுவாங்க? நீங்கள் போலீஸ்காரங்க நீங்கள் இந்த மாதிரி பிசிஆர் வழக்கு போடுறதுக்கு தூண்டி விட்டிங்கன்னா மக்கள் போய் எப்படி காப்பாற்றுவாங்க மற்றவங்கள? ஒரு சீரியஸான நிலமையில் இருக்கையில் போய் காப்பாற்றிட்டு அவங்க மேலே நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டிங்கன்னா அவங்க எத்தனை வருஷத்துக்கு கோர்ட்டுக்கு அலைய முடியும்? இப்படிலாம் செய்யலாமா? போலீஸ் ஸ்டேஷனில் இப்படிலாம் செய்யலாமா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த கஜேந்திரங்கிறோட ஒய்ஃப் வந்து போலீஸாக இருக்காங்க. அதனால் போலீஸ்காரங்க ஃபுல்லாக அவங்க பக்கம் சப்போர்ட்டாக நிற்காங்க பார்த்துக்கோங்க. நின்று என் மாமியார்லாம் அந்த இடத்துல கிடையாதுங்க. என் மாமியார் மேலே பிசிஆர் வழக்கு. வயசான என் மாமியார் மேலே பிசிஆர் வழக்கு, என் மாமனார் மேலே பிசிஆர் வழக்கு. வந்தவங்க யாருன்னே தெரியாது. நாங்கள் ஜாதியை பற்றி பேசியிருப்போம். இன்னொன்று, நாங்கள் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிற ஆட்களே கிடையாது. நாங்கள் ஜாதியெல்லாம் தாண்டி வாழ்கிறவங்க தான். என் பையனுக்கே நான் ஜாதி சான்றிதழ் வந்து 10th வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க. எடுக்கவே முடியாதுன்னு என் ஹஸ்பண்ட் ஒத்த காலில் நின்னாங்க. 10th எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டுது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம். ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குதலே நான் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க ஒருத்தவங்களை போய் ஜாதி சொல்லி திட்டுற அளவுக்காக இருப்பாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டு எங்களை நாய் மாதிரி அலைய விடணும்னு சொல்லிட்டு அடியும் வாங்கிட்டு நீங்கள் பிசிஆர் வழக்கு போட்டு எங்களை உள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அப்போ இந்த நாட்டில் என்ன நீதி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது, என்ன இருக்குது? ஒன்று நீ இப்படி போட்டு அடிப்ப, இல்லைன்னா கொன்றுவேன். இது 2ல் ஏதாவது செஞ்சுருப்பேன். 30 பேர் வந்தியே எவனாவது ஒருத்தன் கத்தியை வச்சு குத்தி இருந்தான்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் நீங்கள்? இந்த கேஸையும் எப்படியாவது மறைச்சிருப்பாங்க. ஒன்றும் கொல்லக்கூடாதுன்ட்டு அடிச்சிட்டாங்களா? அடிச்சுட்டு போலீஸ்காரங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு வராங்க. நல்லா தானே இருக்கீங்க, எந்திங்க அப்படிங்காங்க. மூச்சு வாங்கி ஹார்ட்டெல்லாம் அப்படி துடிக்குதுங்க. ப்ரெஷர்லாம் ஏறி போயிருக்கு என் ஹஸ்பண்டுக்கு. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரில. இது வரைக்கும் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணி ஒரு அடி வாங்கின மாதிரி சரித்திரமே கிடையாது அவங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி இருந்தவங்கள அடிச்சுட்டு நல்லா தானே இருக்கீங்க, எந்திங்க. அப்போ நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன், அப்போ என் புருஷனை கொன்றணுமா, கத்தி வச்சு குத்திருக்கணுமா, அப்போ தான் நீங்கள் கேஸ் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எப்படி நான் கேட்காம இருப்பேன்? என் புருஷன் வந்து அடியும் வாங்கிட்டாங்க. எனக்கு கோபம் வரவே கூடாது. அப்போ நான் கோபம் வராமல் என்னால் எப்படி நீங்கள் வாழ முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி எனக்கு கோபம் வராமல் இருக்கும்? பேசுனா ஜாதியை பற்றி பேசணும்னு சொல்லி நீங்கள் தப்பாக பிசிஆர் வழக்கு போடுறீங்களே எப்படி? ஜிஹெச்சில் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணுங்கள் யார் ஜாதியை பற்றி பேசுனா. அதேமாரி எங்கள் தெருவில் வச்சு என் ஹஸ்பண்டை அடித்தப்ப வீடியோவெல்லாம் செக் பண்ணுங்கள். ஜாதியை பற்றி பேசியிருந்தால் நாங்களே பிசிஆர் வழக்கில் உள்ளே போகிறோம். எல்லா வீடியோ கார்டிஸ் கையும் அழிச்சிட்டு நீங்கள் இப்படி பொய்யா நீங்கள் வழக்கு போடுறீங்கன்னா நீங்கள் என்ன போலீஸ் வேலை பார்க்குறீங்களா? எப்படி போலீஸ் வேலை தான் நடக்குதா? அங்கே பணத்துக்காகத்தான் வேலை நடக்குதான்னு எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. ஒருத்தன் வந்து 30 பேர்த்த இறக்கி எங்கள் ஊர்லேயே வந்து என் புருஷனை அடிச்சுட்டு 1 ஹவரில் சொந்த பெயிலில் வெளில வரான் வக்கீல். 1 மணி நேரத்தில். அப்போ அவங்க குறிக்கோளில் என்ன இருந்திருக்கும்? இவனை அடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் நம்மளால் வெளில வந்துட முடியும். ஆனால் இவனை அலைய விடணும். ஏன்னா செங்கச்சோலைக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம்ல, அதுக்காக.
எனக்கு என்ன பேசனே தெரியலங்க. எனக்கு என்ன பேசனே தெரியல. எனக்கு ஒரு மாரி நிம்மதியே இல்லாத மாரி ஆயிட்டு, ஒரு நேர்மையான ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமையில நீங்க பிசிஆர் கேஸ் போடுவீங்கன்னா, நீங்க பிசிஆர் கேஸ் போடுறதுக்கு யார் தகுதியானவங்களோ அவங்க மேல போய் போடுங்க. நல்லது பண்ணுறவங்க மேலெல்லாம் நீங்க பிசிஆர் வழக்கு போட்டா, ஒருத்தனும் இந்த ஊர்ல வந்து நல்லது பண்ண வெளியில வரவே மாட்டான். நல்லது பண்ண வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பயம் காட்டுறது, அடிக்கிறது, பிசிஆர் வழக்கு போடுறது எல்லாம் இந்த பயங்காட்டல் பூரா நல்லது பண்ண எவனுமே ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த கேஸ் போடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மிச்சத்தை சொல்கிறேன்.